வணக்கம். மற்றொரு ராமனன் ரிப்போர்ட் நேர்காணலூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதனூடாக நாங்கள் வேறுபட்ட மனிதர்கள் அவர்களுடைய கதைகளை எடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு எழுத்தாளராக இப்போது ஒரு நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பேசுவதற்காக நாங்கள் அவரை சந்திக்கிறோம். படுபட்சி அண்மை நாட்களில் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு புனைவு. இது ஒரு புனைவா அல்லது ஒரு தன் வரலாறா அல்லது அதை தாண்டி ஒரு இனத்தின் குறியீடா? இப்படியான பல கேள்விகளோடு நாங்கள் டிலுக்ஷன் மோகனை சந்திக்கிறோம். வணக்கம் டிலுக்ஷன். வணக்கம் அண்ணா. நன்றி டிலுக்ஷன். டிலுக்ஷன், நாங்கள் படுபட்சிக்கு போவதற்கு முன்பாக டிலுக்ஷன், இந்த படுபட்சி எழுதிய டிலுக்ஷன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். டிலுக்ஷன் எங்கே பிறந்து வளர்ந்தார், எங்கே படித்தார், இப்போது எங்கே இருக்கிறார்? நான் ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பில் பிறந்த நான், வளர்ந்ததெல்லாம் செங்கலடியில். இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். எங்கே படித்தீர்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வி? செங்கலடி சென்ட்ரல் காலேஜ். அதுக்கு பிறகு? இல்லை, செங்கலடி சென்ட்ரல் காலேஜ் தான் நான் முழுக்க படித்தது இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்தீர்கள்? அதுக்கு பிறகு நான் ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். விமான பொறியியலாளராக ரத்னானில் கொண்டு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். ஓகே. என்ன காரணம் செங்கலடியில் இருந்து ஒரு விமான பொறியியலாளர் அல்லது விமானியாக வர வேண்டும் என்ற கனவு அல்லது ஆர்வம் எப்படி வந்தது? அது சிறு வயதிலே இருந்து வரக்கூடிய ஒன்றா அல்லது இடையில் தோன்றியதா? எப்படியாக அந்த விருப்பம் உங்களுக்குள் வந்தது? அது சிறு வயதில் இருந்தான். அப்பா தான் அந்த விதையை விதைச்சார்னு சொல்லலாம். ஓகே. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து அவர் எனக்கு சொல்லி வந்ததெல்லாம் யுவர் பைலட். ஓ, எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு அப்போ சரியான கஷ்டம் வீட்டில். அப்போ கீழே பாயில் படுத்திருந்து, அப்போ பக்கத்தில் படுத்திருந்து விமானம் எப்படி டேக் ஆஃப் பண்ணுதுண்டு வயால சவுண்ட் எல்லாம் போட்டு காட்டுவேன். ஓ, ஓகே. இப்படி லேண்ட் ஆகும், இப்படி டேக் ஆஃப் ஆகும், இப்படி ஹெலிகாப்டர் சத்தம் இருக்கும் என்று. அது நீ ஒரு விமானி அவ்வளோதான் என்னொரு விஷயத்தை அது திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தேன். அதுக்கான நிறைய பயிற்சிகள் எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அந்த ஒரு விமானி குண்டு வீச்சு விமானங்கள், குண்டு வீசுவதுதான் எங்களுக்கு தெரிந்த விமானங்கள். ஒரு கமர்ஷியல் பைலட்னு சொன்னால் அப்படி இருக்குமெண்டு யாருக்கும் வந்து நாலேஜ் இருக்குல்ல. அப்போ அதுக்கான பயிற்சி வளங்கள் நிறைய இருந்தது. காலையில் ஒவ்வொரு நாளும் 3 மணி கிளம்ப வேணும். 15 கிலோமீட்டர் ஓட்டம். அப்போ சண்டு பயங்கரமாக இருந்த நேரம் அதில். அப்போ மோட்டர் சைக்கிளில் முன்னுக்கு ஹெட்லைட் போட்டுட்டு போவேன், நாங்கள் பின்னால் ஓட்டிகிட்டு போவோன்னு. நான் 2 தம்பி. அது நோ எக்ஸ்கியூஸ், எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கிடையாது. அவர்களுக்குமே விமானி தான் கனவா அல்லது அவர்கள் வேறு துறையில் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் என்னால் வந்து அவங்களுக்கும் ட்ரைனிங். ஓகே ஓகே. பண்ணா ஓடுறா நீங்களும் வர வேண்டும்னு சொல்லி. அப்போ அதுக்கான ட்ரைனிங் ஒவ்வொரு நாளும் நடக்கும். அது மழை பெய்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, எங்கே குண்டு விழுந்தாலும் சரி, 3 மணிக்கு ட்ரைனிங் நடந்து கொண்டே இருக்கும். அப்பா என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏன்னா அப்பாவுக்கு இப்படி ஒரு ஆசை வந்தது? அப்பா சென்ட் மைக்கேல் காலேஜில் வந்து படித்து கொண்டு இருந்தார். அப்போ அவர் வந்து டாக்டர் ஆகணும்ன்ற கனவு அவருக்கு. அவரால் ஆக முடியல. ஆனால் இன்னொரு விவாகவே இப்போ டாக்டர் ஆக வேண்டும் என்ற கனவு நனவாகாத பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குவதற்கு முனைவார்கள். ஆனால் இது கன்ட்ராஸ்டாக அதிலிருந்து பொறியியல், அதுவும் விமான பொறியியல், விமானி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். கேட்டீங்களா நீங்கள் அப்பாடே அப்போ உங்களுக்கு இந்த பைலட்டாக நம்பர் வரணும்னு ஆசை வந்தேன்னு சொல்லி? தெரியல. இந்த முறை கேளுங்க சந்திக்க, ஏன் அப்படி ஒன்று கேட்டீங்க? ஏன் உங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு பொறி இருந்திருக்கு தானே வேணும்? மகனை டாக்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், என்ஜினியர் ஆகணும்னா ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் ஒரு பைலட் ஆகணும்னு அது சிறு வயதிலிருந்தே அந்த கனவை விதைத்து கொண்டிருந்தார் என்றால் அவரிடம் ஏதோ ஒரு பொறி இருக்க வேண்டும். அவரை நாங்கள் ஒரு நாள் சந்திக்கத்தான் வேண்டும். சரி, தங்கச்சி வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி அவ இப்போ டாக்டராக தான் இருக்கிறார். ஓகே. என்ன வந்து பைலட் ஆகும். பைலட் லைசன்ஸ் எழுதிட்டீங்க? நான் பைலட் லைசன்ஸ். அப்போ ஒரு தந்தையின் கனவு எல்லாமே நினைவாக இருக்கிறது. அப்போ தம்பிமா 2 பேரையும் என்ஜினியர்ஸ் ஆக வேணும்னு சொல்லி அவங்களும் 2 பேரும் என்ஜினியர் தான் இருக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சாரோ அதன்படி எல்லாரையும் உருவாங்க. 3 மணிக்கு ஒழுப்பி உங்களை ஓட வச்சது பிரயோசனம் தான். அதுக்கு பிறகு ஓடி முடிஞ்ச பிறகு எங்களுக்கு கராட்டி ட்ரைனிங் நடக்கும். அப்போ எப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு பெரிய மீசை, இப்போவும் அப்படி தான் இருக்கிறேன். ஒரு கதிரையை போட்டுட்டு இருப்பார். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணும். அதுக்கு பிறகு ஸ்கூல் முடிஞ்சு வந்து அப்போ தான் டியூஷன் கிளாஸும் எடுப்பேன். அதுக்கு பிறகு திரும்ப கராட்டி கிளாஸ். ஒரு வீட்டு ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் நடத்திருக்கேன். அதை விட மோசமானது. பனிஷ்மெண்ட் எல்லாம் பாரதமான பனிஷ்மெண்ட் இருக்கும் எங்களுக்கு. சாப்பாடு கூட டைம் டேபிள் தான். ஓகே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு டைம் டேபிள் தான் சாப்பாடு. இந்த கிழமைக்கு இதுதான் சமைக்க வேணும்னு சொல்லி அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போட்டிருப்பேன் டைம் டேபிள். விருப்பம் இல்லையோ அதுதான் சாப்பாடு. அன்றைக்கு உங்களுடைய அப்பா மருத்துவராக வேண்டும் என்ற கனவை வெளியில் சொல்லிக்கொண்டு உள்ளே ஒரு இராணுவ அதிகாரி போல மாற வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதை வீட்டில் நடைமுறைப்படுத்தி பார்த்திருக்கிறார். போகன், உங்களுக்கான நன்றியும் பாராட்டுகளும். அதே நேரம் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்கு போல இருக்கு சின்ன பிள்ளைகள். அது அப்படி இருந்தபடியால் தான் எங்களுக்கான ஒரு கோல் நாங்கள் இப்படி செட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது.
இன்றைக்கு பொது நினைத்து பார்க்கின்ற போது அது சிரிப்பிற்குரியதாக அல்லது அது ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் பெரிய வெறுப்பு இருக்கும். எல்லாரும் நேற்று 3 மணிக்கு காலையில் குளிரில் எழும்பி ஓடி, அது மழை பெய்தாலும் சரி, வெள்ளம் மட்டக்களப்பு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ தெரியாது, ஒரு வெள்ளம் முழங்கால அளவு கூட வெள்ளம் பெறும், அதெல்லாம் கணக்கே இல்லை, ஓடியே ஆகணும். ஓடி ஓடி அமெரிக்கா வரை கூட்டி கொண்டு வந்து வைத்திருக்கிறது அந்த ஓட்டம். சரி, நாங்கள் படுபட்சிக்கு செல்ல போகிறோம். இந்த படுபட்சிக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. பொதுவாகவே புனைவுகள் எழுதக்கூடியவர்கள் தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களில் இருந்து சில பொறிகளை எடுத்து கதைகளை புனைவார்கள், அல்லது தங்களுக்கு தெரிந்த மனிதர்களுடைய கதைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை புனைவாக்குவார்கள். டிலுக்ஷன் தன்னுடைய கதையை ஒரு புனைவாக தந்திருக்கிறார். அதற்குள் உண்மையும் கொஞ்சம் கற்பனையும் கலந்திருக்கிறது. படுபட்சி உருவாக காரணம் என்ன? படுபட்சி உருவாக காரணம், நான் ஒரு விமானியாக என்ற கனவு இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வந்து அப்பா சொல்லிக்கு வந்து ரஷ்யாவுக்கு படிக்க போகலாம். ஏன்னா பெரும்பாலான விமானிகள் அங்கேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அப்போ ரஷ்யாவில் படிக்க போனால் தே ஹேவ் மோர் நாலேஜ் இன் ரஷ்யா. அப்போ எங்களுக்கு அந்த வசதி இருக்குல்ல அந்த டைமில். அப்போ அப்பா சொன்னேன், இல்லை A level முடிச்சுட்டு தென் இந்தியாவில் படிக்க போகலாம், ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில். நான் A level முடிச்சு வர நேரம் கஷ்டம், அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சண்டை முடிஞ்சு பீக்காக இருந்த டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்போ தான் கொழும்புல படிக்கலாம் ரத்மானையில்னு சொல்லி நாங்கள் அப்பா கதைக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை தர முடியாது, ஏன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து யாருக்கும் ட்ரைனிங் இல்லைன்னு சொல்லி. பைலட் ட்ரைனிங் இல்லை. ஓகே. அப்போ அதை எழுத்து மூலமாக தந்தார்களா அல்லது இல்லை வாய் மூலமாக தான். அதுக்கு பிறகு சொன்னாங்க வந்து அனைவர் வேணும்னு சொன்னால் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு சொல்லி. அப்பா என்ன நிறைய கன்வின்ஸ் பண்ணார். அது என்னால் அக்செப்ட் பண்ணி கொள்ளையில்லாத ஒரு விஷயமா இருந்தது. சின்ன வயசுலேருந்தே ஒரு விமானி 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 என்று என்ன ஒரு கற்பனையாகவே நான் அதுக்குள்ள உருவாக்கி வச்சுருந்தேன். நான் நீ என்ஜினியரிங் படியும் அப்பா சொன்ன எதுவுமே நாங்கள் தட்டையிலாது. சரி, அப்போ நான் ஒரு ஆசுவாசப்படுத்தி கொண்டு சரி நான் போகலாம்னு சொல்லித்தான் நான் இன்ஜினியரிங்குள்ளே வந்தேன். அதாவது ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு ப்ராக்டிக்கலில் கூட ஆர்வம். புத்தகத்தில் படிக்கிற விஷயத்தை அது ப்ராக்டிக்கலாக ஒரு செய்து பார்க்க வேணும்னு சொல்லி அப்படித்தான் இப்படி ஏர்க்ராஃப்ட் பாடி பற்றி நாங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ளைட் ஒன்று செய்து பார்த்தால் என்ன எனக்கு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. அப்போ தான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ளைட் உண்டு, ரிமோட் காரோட சர்வோ மோட்டர் எல்லாம் கலட்டி, ஓகே, அது ரிமோட் கார் பேட்டரி எல்லாம் கலட்டி அதில் அந்த சேம் சர்வோ மோட்டர் தான் எங்களுக்கு தேவை. அதில் ப்ரொப்பைலர், அதில் ரிமோட் காரோட பவர்ஃபுல் மோட்டர் ஒன்று செட் பண்ணி அதுக்கு ப்ரொப்பைலர் போட்டு ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகுது. அப்போ எனக்கு ஒரு யோசனை வருது. அப்போ என்னோட படித்தவங்க எல்லாருமே சிங்களர்களாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டியா இவரையும் செய்கிறார், அதோட வந்து இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகுது. ஓகே. அப்போ எல்லாருமே ஒரு எக்ஸைட்டிங் ஆகுறாங்க, அப்படியோ இப்படி ஒரு விஷயம் நடக்கும் செய்து பறக்க விடலாம். நிறைய ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ளைட் இருக்குது, வாங்கி பறக்க விடலாம். ஆனால் அது நாங்களே செய்து பறக்க ஒரு சந்தோஷம், அனுபவம். ஆமாம், நிச்சயமாக வித்தியாசமானது. அப்போ அதுக்கு இப்போ தான் ஐடியா வந்தது, நான் வந்து இதை பெரிய ஒரு ஏர்க்ராஃப்டாக செய்தா என்ன, அதே தான் நடக்க போகுது, பட் மெட்டீரியல் மாறப்போகுது, ஒரே சேம் மெக்கானிசம். பட் நான் அதுக்காக தான் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் ஏர்க்ராஃப்டில் தான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன், அதை பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் எனக்கு வருது. ஸோ நான் அதை செய்ய முடியாதா, அப்போ தான் அந்த பொறி வந்தது செய்யலாம்னு சொல்லி. அங்கே தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆனது. அதுதான் படுபட்சியின் ஆரம்பம். என்ன பிரச்சனை தொடங்கிச்சு? பிரச்சனை வந்தது என்னென்னு சொன்னால், நான் இந்த ஐடியா வந்த உடனே நான் என் ப்ரொஃபஸர்ஸுக்கு பிச் பண்ணேன், நாங்கள் ஏன் வந்து இதை அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லி. அந்த டைமில் வந்து சண்டை முடிஞ்சிருந்த நேரம் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மே மாதம் வந்து இலங்கையில் வந்து அந்த யுத்த கொண்டாட்டம் நிகழ்வு நடந்தது, தேசிய ராணுவ வீரர்கள் தினமும். அப்போ அதுக்கு வந்து ஏவியேஷன்ஸில் இருந்து ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் பண்ண வேணும்னு சொல்லி செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ஏர்க்ராஃப்டை ப்ரெசென்ட் பண்ணுவோம் என்று சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, தட்ஸ் இம்பாசிபிள், என்னோட ஏர்க்ராஃப்ட் ஸ்ரீலங்காவில் செய்கிறன்றது இம்பாசிபிள், அதுக்கான மெட்டீரியல் எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் அதோட வந்து அது பெரிய வேலை, பெரிய பட்ஜெட். அப்போ நான் சொன்னேன், நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஏன்னு சொன்னால் அப்பா எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அடிக்கடி சொல்கிற விஷயம், உனது இடதுபுறம் இருக்கும் இதயம் சதைகளில் இரும்பெனில் எதுக்கும் சாத்தியம். அண்ட் அப்பா சொல்லுவார் வந்து, மனுஷன் நிலாக்கே போயிட்டான், இதெல்லாம் பெரிய விஷயமா, எல்லாமே செய்யலாம்.
அப்போ நான் அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணேன், நாங்கள் செய்யலாம், இங்கே எங்கள்கிட்ட கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு நாங்கள் செய்வோம். ஏன்னா நாங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களால் இதையும் சாத்தியமாக்க முடியும். ஒரு இன்ஜினியர் தான் எல்லாத்தையுமே உருவாக்குறான்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ தான் இவர் ஏன் இவ்வளோ தீவிரமாக இதில் ஆர்வமாக இருக்கிறாருன்னு சொல்லி அப்போ கேட்குறாங்க வந்து என்ன என்ஜின் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு. லைட் வெயிட் ஏர்க்ராஃப்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற என்ஜின் வந்து லைகோமின் என்ஜின். ஆனால் அது எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட ஒரு $20,000 வேணும். அது வாங்குறது காசு இல்லை. அப்போ இலங்கை ரூபாயில் நாங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது பெரிய காசு அது. அப்போ நாங்கள் சொன்னேன், நாங்கள் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் இன்ஜினை கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ தான் ஒரு ரூமர் இருந்தது வந்து எல்டிடி வந்து லொரி என்ஜினை வச்சு ஏர்க்ராஃப்ட் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி. ஓகே, அது இம்பாசிபிள். ஏனென்றால் லொரி என்ஜின் பயங்கர ஹெவி, ஏர்க்ராஃப்ட் என்ஜினுக்கு நாங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ தான் இன்னும் அவங்களுக்கு பெரிய விஷயங்கள் வருது. வேற ஏன் இதை மோட்டர் சைக்கிள் என்ஜினை வச்சு கன்வின்ஸ் பண்ணுறாரு எங்களை. என்னப்போ சொன்னாங்க வந்து நீங்கள் ப்ரொப்போசலாக தாங்க எழுதியேன்னு. நான் ப்ரொப்போசலாக எழுதி பிச் பண்ணுவேன். அப்போவும் சொன்னாங்க வந்து அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. எனக்கு நாலேஜ் இல்லை, யூ don't have that much of knowledge to build an aircraft என்று சொல்லி என்னை கீழே மட்டும் தட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் இந்த விவாதம் வச்சேன், we have so many lectures here. And also அவங்களோட knowledge இருக்கு, so they can guide me, they can guide my team, so we can build together, so why we cannot build together by the school என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ கேட்குறாங்க, ஸோ த மணி கம்மிங் ஃப்ரம் எல்டிடி என்று தான். அங்கே தான் அப்போ தான் நான் அது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட இருந்து ஏன்னா புல்லிங் பண்ணிடுறாங்க ஸ்கூலில் சிங்கள மாணவர்கள். அப்போ கூட இட்ஸ் ஓகே படிக்கிற சக மாணவர்கள்ன்றது. ஆனால் அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நான் ஒரு அந்நியமானவன், எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அப்போ தான் எனக்கு வருது. அதுலேருந்து ஒரு 1 வீக் டைமுக்கு பிறகு என்ன ரத்னானிலேருந்து வீட்டில் வச்சு என்ன 20 வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 4 மணிக்கு கொண்டு போகிறாங்க 20. அப்போ அந்த ஏரியாவே பரபரப்பாகுது. வந்து கொண்டு போகிறாங்க. வீட்டுக்காராக்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க, இப்படி ஆரண்டு தெரியாது வந்து பிடிச்சிட்டு போகிறாங்களே. அப்பா எல்லா ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இப்போ அங்கே யார் பிடிச்சிட்டு போனால் தெரியாது எங்கே போன காலம். அப்போ சீம்ஸ் லைக் ஐ எம் மிஸ்ஸிங். ஓகே. அப்போ எனக்கும் தெரியாது நான் எங்கே போகிறேன்னு சொல்லி. அது ஒரு வித்தியாசமான இடம், அது ஒரு சின்ன இடமா இருந்தது. அப்போ நிறைய விசாரணைகள், நிறைய வாரவங்க போகிறவங்களாம் அடிக்கிறான், என்னதுக்கு அடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. திரும்ப கேள்வி, யூஎல்டிடி, நாட் எல்டிடி. ஸோ அப்போ உனக்கு எல்டிடி அப்போ ஏர்க்ராஃப்ட் நீ படிக்கிறாங்க. நான் I'm a civil student. I want to study. I'm born this country. I born this country, then I want to be an engineer. என்று சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணேன். இல்லை அப்புறம் அந்த மீன் டைம் அப்பாவும் வந்து ஸ்கூலோட சண்டை பிடிக்கிறார். அவங்கள்ட்ட சண்டை பிடிச்சி நானும் கூட நம்பி தான் மகன் அனுப்பினான். அவங்களாம் வந்து எல்லாரும் இப்போ தேட வலிக்கிறாங்க, நான் எங்கே போனேன்னு தெரியல. அப்புறம் அப்பாவுக்கும் 2-3 கனெக்ஷன்ஸ் அவங்க மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இப்படி இன்குவாரியில் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி பிறகு அன்றைக்கே என்னை விட்டுட்டாங்க. எந்த வார்னிங்கும் இல்லை, எதுவுமே இல்லை, இன்குவாரி விட்டுட்டாங்க. அப்போ நான் வந்த பிறகு அடுத்த நாள் ஸ்கூலில் என்ன கேட்குறாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணது, நீ என்ன செஞ்சேன். அப்போ எந்த பக்கத்தில் ப்ளேம் பண்ணுறாங்க, ஐ டிட் சம்திங் ராங். நான் சொன்னேன் நான் ஒன்றுமே செய்யலை, நான் வீட்டில் படுத்துருந்தேன்னு பிடிச்சிட்டு போயிடுறாங்க, நான் ஒன்றுமே செய்யலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை யூ டிட் சம்திங் ராங் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு எவ்வளோ காலம் அந்த பிரிவினை நாங்கள் இவ்வளோ மோசமாக இருக்குதான்னு எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆகுது. அனுபவம், நேரடி அனுபவம். ஏன்னா நான் வளர்ந்ததெல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டில். எல்டிடி நாங்கள் பார்த்துருக்குறேன். ஏன்னா நாங்களோட வயல்கள் எல்லாம் இருந்தது. அப்பா வந்து அவங்க அந்த எல்லா தமிழர்களும் எல்டிடி சப்போர்ட்டர்ஸ் தானே இல்லையா. அப்போ அவங்களோட பார்த்துருக்குறேன், நான் கதைச்சிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு மோசமாக இருக்குமென்னு எனக்கு தெரியல. அதுவும் சண்டை முடிஞ்சுது, எல்லாரும் ஒரு ஃப்ரீ ஆயிட்டம், எல்லாரும் என்று சொல்லப்பட்டது. தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற பேதமே இனி இல்லை, நாங்கள் ஒரு நாடு என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது ரியாலிட்டி இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 2 வீக்ஸில் வந்து ஏர்ஃபோர்ஸிலிருந்து இன்குவாரி வருது. அவங்க கூப்பிட்டு திரும்ப ஒரு இன்குவாரி என்னதுக்காக வேண்டி செய்யப்படுது, ஏர்க்ராஃப்டை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. நான்
என்னட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன். அப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் உனக்கு எங்கேருந்து வந்தது? ஓகே. இந்த மெட்டீரியலை பற்றி உனக்கு எப்படி நாலேஜ் கிடைச்சது? இதை யார் சொல்லித்தாரா? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா? அப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் என்ஜினை உன்னால் கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொன்னால் இந்த நாலேஜ் எங்கே இருந்தது உனக்கு என்று சொல்லி நிறைய கேள்விகள். அப்போ நான் சொன்னேன், என் கசின் வந்து ஹீஸ் அ மோட்டர் சைக்கிள் மெக்கானிக். எங்களோட அப்பாவோட அண்ணா வந்து ஒரு மெக்கானிக். ஓகே. நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் அப்படித்தான் இருக்குது. அவங்களுக்கு கராஜ் இருக்குது. அப்போ எனக்கு ஃப்ரீ டைமில் போய் வெல்டிங் பண்ணுறது அப்படியான வேலையெல்லாம் செய்யும்போது எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. அண்ட் எனக்கு ஒரு விஷன் இருக்குது, இது இப்படி பில்ட் பண்ணால் அப்படி வரும் என்று சொல்லி இந்த விஷன் ஒன்று இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் படிக்கிறேன் அது சம்மந்தமாக. எங்களோட டெக்ஸ்ட் புக்லேயே வருது. நாங்கள் சொல்கிறோம் வந்து இப்போ ஏவியேஷன்ஸ் ஹிஸ்டரி மாறிக்கொண்டிருக்குது. அலுமினியத்துக்கு பதிலாக ஹனிகம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, கார்பன் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் போயிங்கில் கூட கார்பன் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்ன ஏர்க்ராஃப்டை லெஸ் வெயிட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி. அப்போ அதை வச்சு நான் என்னோட உருவாக்கக்கூடாது. அண்ட் இது உருவாக்கி முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது பறக்க போகுதா இல்லையான்னு சொல்லி. முயற்சி தான், இது முயற்சி தான். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் அவங்க வந்து அதில் இன்னும் சம்திங் நான் என்ன ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க வந்து நீ அல்ட்ராலைட் ஏர்க்ராஃப்ட் பில்ட் பண்ணல. நான் சொன்னேன், தேர் ஆர் சோ மெனி அல்ட்ராலைட் ஏர்க்ராஃப்ட். அல்ட்ராலைட்னு சொல்கிறது வந்து ஒரு பைலட் இருப்பார், விமானம் வந்து ஒரு க்ளோத் ஒரு குடை மாதிரி துணியால் இருக்குது. அது மிக இலகுற விமானம். அது பில்ட் பண்ணுறதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லை, ஐ வாண்ட்ஸ் டு பில்ட் அ ட்ரைனிங் ஏர்க்ராஃப்ட். அல்ட்ராலைட் வந்து பில்ட் பண்ணுறது வந்து ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து சேஞ்சை கொண்டு வராது. அண்ட் இஃப் ஐ பில்ட் திஸ் ஏர்க்ராஃப்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர் இன் ஸ்ரீலங்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து அப்போ தான் இந்த ராவணா கதையை சொல்கிறாங்க. இல்லை, ராவணா ஆல்ரெடி ஹேட் ஏர்க்ராஃப்ட். நான் ஐ டோன்ட் நோ அபவுட் த ஹிஸ்ட்ரி, ஐ டிடன்ட் போர்ன் இன் த டைம். பட் நான் இப்போ பில்ட் பண்ணால் ஏஷியாவிலே வந்து நாங்கள் பெரிய மார்க்கெட் ஏவியேஷனுக்கு கொண்டு வரலாம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ எங்களுக்கு நிறைய கேட்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே they don't accept it. அப்போ அந்த இன்குவாரி எல்லாம் முடிஞ்சுது, என்னை விட்டுட்டாங்க. பிறகு தென் ஐ எம் கண்டினியூவிங். நான் இந்த சிவில் ஏவியேஷனில் அப்ரூவல் எடுக்க வேணும், எனக்கு ஒர்க் ஷாப் வேணும், நான் அங்கே வச்சு ஏர்க்ராஃப்ட் செய்ய போகிறேன்னு சொல்லி மெட்டீரியல் எனக்கு அரேஞ்ச் பண்ண வேணும், காசு வேணும். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை. அப்பா இங்கால ப்ரெஷர் படுத்துறாரு, இதெல்லாம் வேணாம், விடு, படிக்கிற வேலையை மட்டும் பார், என்னத்துக்கு நீ அங்கே போனீரோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. பட் நோ. அப்போ நான் எனக்கு அப்பாட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் தானே சொல்கிறீங்க எதுவும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணுறீங்க இந்த இடத்துல? என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க, என்ன விடுங்க. ஏண்டா இல்லை, அவங்க ஒன்றும் விட மாட்டாங்க. என் அப்பா எனக்கு சொல்கிறார். பிறகு ஒரு நாள் நாங்கள் இந்த ஏர்க்ராஃப்ட் ட்ரைனிங் வந்து கட்டுக்குருந்தையில் நடக்கும். அது வந்து ஹை செக்யூர் ஏரியா. அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் வருது, இவர் ஹை செக்யூர் ஏரியாவில் ட்ரைனிங்கில் இருக்கிறார், ஹேங்கர் அங்கே இருக்குது, நான் எழுத்து மூலம் கொடுக்குறேன் அவங்களுக்கு, எங்கே மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கட்டுக்குருந்தையில் பண்ணலாம்னு சொல்கிறேன். அங்கே தான் வந்து சில நேரங்களில் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து லேண்ட் பண்ணுறாங்க. இவரே கட்டுக்குருந்து சூஸ் பண்ணுறார் ரத்மானியை விட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னு கேட்டவங்க. அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் அங்கே தான் எங்கள் என்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அங்கே தான் எங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது, இங்கே ஸ்கூல் தான் இருக்குது, எங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் வேணும், ஹேங்கர் அங்கே தான் இருக்குது, ஆஃப்டர் வி டெஸ்ட் வி நீட் டு ரன் டெஸ்ட் இன் த ரன்வே என்று சொல்லி. அப்போ அவங்களுக்கு சம்திங் ராங். ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கால் வருது, விங் கமாண்டர் உங்களோட கதைக்கு வேணும்னு சொல்லி. அப்புறம் நான் கதைக்க சொன்னார், உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு ரத்மானிக்கு வாங்கன்னு சொல்லி. அப்புறம் ரத்மானிக்கு என்னட்ட இருந்த எல்லா டாக்குமெண்ட், ப்ளூ பிரிண்ட்ஸ், நான் வச்சுருந்த எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு காட்டுறேன் அவருக்கு. அப்போ அவர் நிறைய இன்குவாரி எடுத்துகிட்டு கேட்குறாரு என்கிட்ட, but I have questions for you. Why you try to build this aircraft? நான் சொன்னேன், same answer. If I build this aircraft, this is going to be the first aircraft in the history of Sri Lanka. Then we will have a more opportunity in aviation in the future. அப்போ அவர் கேட்குற வந்து, புத்தா LTT have the aircraft now. அப்போ நான் சொல்கிறேன் வந்து, they had it, but I'm not sure they manufacture the aircraft. And it's look like they assemble the aircraft here. அப்போ உடனே how you know? என்று கேட்டார். Because
I'm studying for aeronautical engineering. When I heard that air attack in Colombo and they shot down 2 aircraft, and I researched about it, and it's looked like it's not manufactured in here. It's looked like they assembled in here because aircraft flew from north to central, and it passed that much of time. It definitely not a manufactured aircraft. It should be assembled aircraft. And so now you have that much of knowledge and aircraft. That's what I'm studying for. அப்போ சொன்னார் வந்து who's giving the money to build this aircraft? To be honest and aircraft. இது நான் நீ மட்டும்தான், நான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. You can talk to me like a friend. Or think I'm like your father. நீ என்னோட எந்த பிரச்சனையும் கதைக்கலாம். This is இந்த இடத்துல எனக்கு உனக்கு மட்டும்தான் இருக்கு மட்டும் சொல்லி நான் சொன்னேன், nobody giving that money, only my dad's giving the money for this project. அப்படின்னு சொன்னானே, இதுக்கு இவ்வளவு செலவாகுமே, your dad have that much of money? And I heard that. What your dad's doing? And I heard that. He have a cinema theater. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ சொல்லும்போது he has some other business and cinema theaters. And சொல்லும்போது, so you rich? I'm not rich, but I think my dad can do for me. And சொல்லி சொல்கிறேன் அவங்களுக்கு அது கன்வின்ஸ் இல்லை. அப்போ இஸ் எனி LTT leaders from other country giving you the money? And கேட்குறேன். அப்போ நான் சொன்னேன், I don't know any LTT leaders in other country because I'm a civil student. I came here to achieve my goal, not to support LTT or anything. And சொல்கிறேன், இல்லை, I give you one advice. If you want to build this aircraft, get out this country and build somewhere else. I'm telling you like your father. Don't do anything here. என்று சொல்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், why? So I'm Tamil. என்று கேட்குறேன். You get my point. தமிழன் என்பதால் ஒரு நாடு ஒரு இளைஞனின் கனவை நனவாக்க விடாமல் துரத்தி அடித்திருக்கிறது. அந்த துரத்தலின் வேதனையும் வலியும் தான் படுபட்சியாக வந்திருக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு நான் வந்து சரி இனி என்னை இங்கே செய்ய விட மாட்டாங்க எனக்கு தெரியுது. அப்போ நான் திரும்ப பேட்டிக்கில் போகிறேன். அப்போ பேட்டிக்கில் போனோடனே அப்பாட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன், நான் இங்கே செய்கிறேன் ஏர்க்ராஃப்ட்டு, எனக்கு இடம் ஒன்று எடுத்தாங்க, நான் இங்கே செய்கிறேன். அப்போ இல்லை, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அப்புறம் வெளியில் வாழ்க்கை முழுக்க நீ வெளியில் வரவே இல்லாது, ஏன்னா எல்லாரையும் எல்டிடின்னு சொல்லி பிடிச்சி போடுறாங்க. நீங்கள் வேறு யாரோடனாவது அனுமதிக்கு அல்லது இதற்கு அனுசரணை கேட்டு அணுகவில்லையா? நிறைய. நான் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே கடிதம் போட்டிருக்கிறேன், கருணாமனு கடிதம் போட்டிருக்கிறேன், பிள்ளையானு கடிதம் போட்டிருக்கிறேன், பசில் ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ, எந்தெந்த ஹை ஆஃபிஷியல்ஸ் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கேட்டு நான் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுங்க. ஐ ட்ரை டு பில்ட். யாரையாவது சந்திக்க கிடைத்ததா நேரடியாக? பிள்ளையான சந்திக்க கிடைத்தது. அப்போ அவர் சொன்னார் வந்து, இதெல்லாம் விட்டுட்டு வேலையை பார் என்று சொல்லி சொன்னார். அப்போ கருணாமான் சந்திக்க கிடைச்சது. அப்போ கருணாமான் சொன்னார் வந்து, அது ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. எனக்கு ஒரு 10 வயது இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ என் அப்பா எங்களோட வயலில் விட்டுட்டு அப்பா போயிட்டார். அப்போ என்ன மோட்டர் சைக்கிளில் வந்து 2 பேர் வந்து என்ன தூக்கிட்டாங்க. தூக்கி ஒரு பேஸுக்கு கொண்டு போகிறாங்க. எனக்கு தெரியும் எல்டிடிக்காரர்களும் தூக்கிட்டாங்க, ஒரு பேஸுக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. அப்போ என்ன கொண்டு வச்சிருக்கிறாங்க. நான் இந்த பேஸுக்கு ஏற்கனவே வந்திருக்கிறேன் மீனகத்துக்கு. அது எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை அந்த டைமில். அப்போ இந்த பேஸுக்கு ஆல்ரெடி வந்திருக்கிறேன் அப்பாவோட. அப்போ என்ன வச்சு கன நேரமாக வச்சிருக்கிறாங்க. ஒரு பரபரப்பாகவே அந்த இடம் இருக்குது, மிகவும் பரபரப்பாக இருக்குது. வாராங்க, ஓக்கியில் கதைக்கிறாங்க, போகிறாங்க, பெரிய ஒரு பரபரப்பாக இருக்குது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒருத்தர் வாரார் வந்து என்ன தோளில் தட்டிட்டு, என்ன மாதிரி கேட்டேன். நான் அழுறேன். ஆனால் எங்களோட சேர்ந்து வேலை செய்கிறீங்களோ, எங்களோட சேர்றீங்களோ, அப்படி இப்படி இந்த அண்ணாமார் மாதிரி உங்களுக்கு துவக்கலாம் தருவாங்களேன்றெல்லாம் சொல்கிறேன். நான் அப்போ சொல்கிறேன், இல்லை, நான் ஒரு பைலட்டாக வேணும், நீங்கள் ஃப்ளைட் வாங்குங்கோ, நான் அந்த ஃப்ளைட்டுக்கு பைலட்டாக வரேன்னு சொல்லி. அப்போ நீ சிரிச்சிட்டு, நீ யார் மகன் கேட்குறேன். மோகன். எந்த மோகன்? தியேட்டர் வச்சு. இவன் எங்கடா கொண்டு பிடிச்சி வந்தீங்களேன்னு சொல்லி அப்புறம் அப்பா அங்கே இருந்தவர் கூட்டி வந்து என் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டார். அதை கருணா அப்போ ஞாபகப்படுத்துகிறார். இன்னும் நீ அந்த ஐடியா விடலையா? அதான் எல்டிடிக்காரன் செஞ்சிட்டானேடா என்று சொல்லி சொல்கிறார்.
அதனால அம்மா அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, அதான் அவங்களை செஞ்சுட்டான், நீ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவனை செய்ய விட மாட்டான் ஒன்று, தூக்கி போட்டு நீ உண்ட வேலையை பார், வேறு வேறு இதை பார், அப்பாட்ட சொல்லி நான் இல்லாடி அப்பாட்ட நான் கதைக்கிறேன் என்றவர் சொல்கிறேன். எனக்கு அந்த முயற்சியிலேருந்து கைவிடுறதா நான் இல்லை. செங்கலடியில் போய் துவங்குறீங்க. அது நான் திரும்ப செங்கலடியில் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அங்கே இருக்கிற போலீஸுக்கெல்லாம் கடிதம் கொடுக்குறேன், இப்படி நான் வந்து படிச்சிருக்கிறேன், ஒரு ப்ரோட்டோடைப்பான ஏர்க்ராஃப்ட் ஒன்று செய்ய போகிறேன். அது வரைக்கும் அமைதியாகவே இருக்குது எல்லாம். அப்புறம் நான் அங்கே இருக்கிற வூட் எல்லாம் எடுத்து ஒரு மோல்டு ஒன்று செய்கிறேன், ஒரு ஏர்க்ராஃப்ட் மாதிரி. எங்கே வச்சு செய்றீங்க? வீட்டே? இல்லை, அங்கே ஒரு தும்பு தொழிற்சாலை ஒன்று இருந்தது. அந்த தும்பு தொழிற்சாலை பயனற்று பாவிக்கிறல்ல அது. அப்போ அது மூடி இருந்தது. அப்போ அதன் மூலமாக ஒரு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் தும்பு தொழிற்சாலை அது அப்பாட்ட கதைச்சி அங்கே அந்த மேனேஜர் மூலமாக செய்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே வச்சு நான் அந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒரு வூடில் வந்து ஒரு ஏர்க்ராஃப்டை செய்கிறேன். ஒரு ஃபியூசலாஜ் எப்படி இருக்கும் அப்போ செஞ்சு இதில் 2 பேர் இருக்கலாம். அப்போ என்னடா நான் ஒரு மோல்டு ஒன்று எனக்கு வேணும், ஏர்க்ராஃப்ட் எப்படி ஒரு மோல்டு ஒன்று எடுத்து தான் நான் அதுக்கு பிறகு நான் ஃபோம் பண்ண வேணும் எல்லாத்தையும். அப்போ விங்ஸ் இவ்வளோ தூரத்தில் வரப்போகுது. உலகத்திலே சின்ன ஏர்க்ராஃப்ட் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டில் இருக்கிற கொலம்பன் கிரிக்ரி என்ற ஏர்க்ராஃப்ட். அது வந்து ஒரு பைலட்டோட பறக்கக்கூடியது. அதில் நீளம் வந்து 12 அடி 10 அங்குலம், அகலம் வந்து 16 அடி. அப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது, நான் இதை 11 அடியாக்கு செய்தால் இன்னும் சின்னதாக இருக்கும். உலகத்திலே மிகவும் சிறிய ஏர்க்ராஃப்ட் 2 ஏர்க்ராஃப்டாக இருக்கும். ஓகே, அதோட வந்து விங்கட் அகலத்தை கூட்டலாம். ஏனெண்டா ஏர்க்ராஃப்டை நீளம் சின்னதாகும் போது அகலம் பெருசாகினா தான் லிஃப்டிங்கு ஈஸியாக இருக்குது. அப்போ அவங்க ட்வின் என்ஜின் வச்சுருக்கிறாங்க. அப்போ நானும் ட்வின் என்ஜின் யூஸ் பண்ணலாம், மோட்டர் சைக்கிள் என்ஜினை யூஸ் பண்ணலாம். அப்போ அது அவங்களோட ஏர்க்ராஃப்ட் ஸ்பெசிஃபிகேஷனை செக் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க 15 ஹார்ஸ் பவர் என்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பைலட்டோட டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு 30 ஹார்ஸ் பவர் என்ஜின் தேவைப்படுது. அப்போ பல்சர் மோட்டர் சைக்கிள் என்ஜின் 18 ஹார்ஸ் பவர். ஓகே, அதில் 2 போட்டால் சரி. அது 2 போட்டால் சரியாக இருக்கு, 36 ஹார்ஸ் பவர். அப்போ இன்னும் லிஃப்ட் வெயிட் கூட இருக்கும், எனக்கு ஈஸியாக லிஃப்ட் பண்ணலாம் என்று சொல்லி நான் அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று செய்து அதுக்கான மோல்டு டிசைன் கார்பன் ஃபைபர்ஸ் எல்லாம் போட்டு மோல்டெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு நாள் இரவு வந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும்போது எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ வராங்களே, இன்னும் வளமையான நண்பர்கள் வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போ இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நான் கதவு திறந்து பார்த்தா எல்லாம் STF அப்படியே வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க. நீங்கள் கொண்டு போகிறதுக்கு செய்கிறாங்க. அதை வந்து அந்த விங் கமாண்டர் என்கிட்ட கேட்டார். வந்து அந்த விசாரணை நடக்கும் பொழுது, புத்தா யூ பில்ட் an aircraft here and you flew the aircraft and bombed in the president house. அவனை எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், this aircraft won't fly that much and also this is not the military aircraft, lightweight aircraft, but he can carry the bomb. and அவர் அப்போ கேட்குறாரு. அப்போ இவங்களும் இதை தான் கேட்குறாங்க, சொல்லி வச்சுருக்கா. இப்போ வேற ஒரு ஃப்ளைட் ஒன்று செஞ்சு எங்கே கொண்டு போட போகிறேன் என்றதான் அவங்களோட ஒரு சூசைட் ஏர்க்ராஃப்ட் ஒன்று செய்யப்படுதுன்றதான் அவங்களோட வாதம். அப்படி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. பிறகு அங்கே விளக்கம் ஒரு 3 நாள் வச்சுருந்தாங்க. பெரிய டோர்ச்சர் இருந்தது. அப்பா எல்லா பக்கத்துலேயும் ஓடி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மாதிரி வெளியில் கொண்டு வந்துட்டார். அப்பா என்னட்டா அப்பா அன்றைக்கு அழுததை நான் பார்த்தேன். அப்போ நான் யோசித்தேன், இது வேணாம், இனி இதை விடுவோம். இது இவ்வளவு கஷ்டப்படுத்தி இதை செய்ய அவசியம் இல்லை. என் அப்பா சொன்னார் வந்து கொண்டுடுவானர், ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரி தான் சொல்கிறாங்களே என்னட்ட, இனி செஞ்சால் சுடுவோம், இங்கே செய்ய STF அப்படி STF சொன்ன வந்து செஞ்சால் சுடுவோம். அதுக்கு பிறகு எனக்கு அடிக்கடி CID விசாரணை, காட்டுக்கு வந்தவருக்கு கூப்பிட்றது, கரடினார் CID ஆஃபீஸுக்கு கூப்பிட்றது, ஆரண்டே தெரியாத 2 CID-காரன் வந்து தம்பி ஒருக்கா வாங்க போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க. அப்பாவும் மெயினண்டு கேட்கவும் இல்லாது. அப்படி நிறைய விஷயம் நடந்து கொண்டே இருந்துச்சு. இதெல்லாமே யுத்தம் நிறைவு பெற்றதாக அரசாங்கம் அறிவித்த 2010ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் டெலுக்ஷன் சந்தித்த அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்களின் வழிகளை, அவர் கடந்து வந்த பாதையை, இந்த பயணத்தை, விமானம் ஒன்றை இலங்கை தீவில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இளைஞனின் கனவை
படுபட்சியின் மூலமாக நீங்கள் தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு புனைவு. இது எழுத வேண்டும் என்ற யோசனை எப்போது வந்தது? இதை நான் இங்கே வந்த பிறகு, அதாவது நீங்கள் அமெரிக்கா வந்த பிறகு எத்தனையாம் ஆண்டில் வந்தீர்கள்? 2013ஆம் ஆண்டு வந்தேன் நான். 2013ஆம் ஆண்டு வந்த பிறகு நான் இங்கே திரும்ப இங்கே படிக்கலாம் என்ற ஒரு ஐடியா வரும்போது, அப்போ அவங்க சொன்னாங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் இங்கே வேல்யூவேஷன் போதாது, ஸோ ஐ நீட் டு ஸ்டார்ட் அகெயின். அப்போ எனக்கு பேப்பர் ஒழுங்கான டாக்குமெண்ட் இல்லை, அப்போ படிக்க முடியாது. அப்போ நான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டில் தான் படிக்க வேணும். ஸ்ரீலங்கா போய் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் விசா திரும்ப எடுக்க முடியாது. அப்போ அந்த ஐடியா விடுபட்டு போயிட்டுது. சின்ஸ் ஐ கெட் த க்ரீன் கார்டு, அது க்ரீன் கார்டு கிடைச்ச அப்புறம் தான் நான் இந்த பைலட் லைசன்ஸ் எடுக்கிறேன். ஆனால் இது ஒரு திரைப்படமாக்க வேண்டுமென்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ அதுக்காக நான் சன் டான்ஸில் எல்லாம் படித்தேன், ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு எப்படி என்று சொல்லி படித்து கேஸ்டிங் எப்படி செய்கிறது, டைரக்டர் எப்படி, ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுறதுன்னு சொல்லி. இப்போ ஸ்க்ரீன் பிளேயாக தான் இந்த கதை எழுதப்பட்டது. ஓகே. அதில் வந்து சமகால நிகழ்வுகளை வைத்து சில புனைவுகளையும் வைத்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதினேன், ஒரு திரைப்படமாக இருக்க வேணும்ன்றதுக்காக. அப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நான் நிறைய புலம்பெயர்ந்த எங்களோட டயஸ்பராவுக்கு நிறைய பேருக்கு பிச் பண்ணினேன். ஓகே. ஈவன் லைக்காக கூட பிச் பண்ணினேன். அவங்க சொன்னாங்க வந்து இல்லை தங்களால் செய்ய முடியாது, அண்ட் தே ஸ்டார்ட் த பிஸ்னஸ் இன் ஸ்ரீலங்கா, அதால் வந்து தங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி. அதே போல் நிறைய டயஸ்பரா வெளிநாட்டில் இருக்கிற நிறைய தமிழ் சங்கங்களுக்கு பிச் பண்ணேன், நிறைய பணக்காராக்களுக்கு பிச் பண்ணேன். அப்போ தான் எனக்கு யாரோ என்னோட ஒர்க் பண்ண ஒரு பாய் சொன்னார் வந்து, உங்களோட கதையை வந்து ஸ்ரீலங்காவில் யாரோ படமாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு படமாக எடுக்கிறாங்க, அந்த இதே பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி, பட் சில மாற்றங்களை வச்சு செய்கிறாங்களேண்டு. அப்போ தான் எனக்கு நம்ம கதை இப்போ இவ்வளோ பேருக்கு சொன்ன கதை இங்கேயோ போயிருக்குது என்று சொல்லி. அப்போ தொடர்பு பண்ணீங்களா? இல்லை, யாரும் அதுக்கு பிறகு என்ன அவங்க அதை பற்றி தெரியல எனக்கு. பிறகு என்ன மென்டோர் லினின் எம் சிவம் இங்கே இருக்கிறார், அவர் எனக்கு மென்டோர். இப்போ அவர் ஸ்க்ரீன் பிளே எழுதுறது எப்படி எல்லாம் அவர் தான் எனக்கு ஃபுல் கைட் பண்ணி கொண்டு வந்தவர் அந்த டைமில். அப்போ லினின் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அண்ணா அப்படி கதையை எடுத்துட்டாங்களேன்னா பயமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ லினின் அண்ணா சொல்கிறார் வந்து, இதை நீங்கள் ஸ்கிரிப்டாகவே வெளியிடுங்கோ, திஸ் இஸ் யூர் ஸ்கிரிப்ட், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு ஸ்கிரிப்டாக நீங்கள் வெளியிடுங்க என்று சொல்லி. அப்போ நான் சொல்லலான்னா அதை நாவலாக வெளியிட்டான்னு. நல்ல ஐடியா டிலுக்ஷன், நீங்கள் நாவலை எழுதுங்க என்று சொல்லி நாவலை எழுதி அவருக்கு ஒரு மனுஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன். அவருக்கு அவர் பார்த்துட்டு சொல்கிறார், டிலுக்ஷன் நல்லா இருக்குது, ஆனால் இது ஒரு ஆள் தரமான ஒரு ஆள் இதை எடிட் பண்ண வேணும் ஓகே என்று சொல்லி சொல்கிறார். எனக்கு யாரையுமே தெரியாது, என் வட்டம் ஒரு சின்ன குறுகிய வட்டம் அது. அப்போ நான் சொன்னேன் எனக்கு யாரையும் தெரியாது என்று சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் அவர் செய்ய மாட்டார்ன்னு நான் நினைக்கிறேன், அவர் செய்தால் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும் என்ன சொல்லி சொல்கிறார். அப்போ நான் சொல்லும்போது சோபா சக்தி என்னோட தீவன் மற்ற இதெல்லாம் நான் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அவர் எனக்கு தெரியாது. சோபா சக்தின்னு ஒரு பொம்புன்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். அந்த பேர் அப்படி இருக்கிறபடியா எனக்கு இவர் தெரியாது. அப்போ தர இந்த நம்பர் இருக்கா கதைங்கன்னு சொல்லி. அப்போ நான் சோபா அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறேன், இப்படி நான் டிலுக்ஷன் கதைக்கிறேன் அண்ணா, இப்படி ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கிறேன், நீங்கள் எனக்கு எடிட் பண்ணி தர முடியுமான்னு. கதையை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். இப்போ கதையை சொன்னேன், தம்பி நான் உடனே செய்கிறேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அது நடக்கும் என்று சொல்லி. அப்படித்தான் இந்த நாவல் வந்திருக்கிறது. ஆகவே படுபட்சியை நாங்கள் எல்லோரும் வாசித்து அதை அனுபவிக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். இது ஒரு வெறும் வரலாற்று புனைவாக அல்லது ஒரு புதினமாக மட்டும் கடந்து போய்விட முடியாது. ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் இப்படியான வலிகளும் வேதனைகளும் அனுபவங்களும் இருக்கும். எல்லோராலும் இப்படி எழுதிவிட முடியாது. எல்லோரும் டிலுக்ஷன் மாதிரியான மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டியவர்களும் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அங்கத்திலே அவர்களுக்கும் ஏதோ ஒரு அனுபவம், தமிழன் என்பதாலான புறக்கணிப்பும் தமிழன் என்பதாலாக சந்திக்க வேண்டிய வேதனைகளும் இருந்தே தான் இருக்கும். அப்படியான அனுபவங்களை நாங்கள் பதிவு செய்வது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கும், அதே வேளையில் இன்னமும் நாங்கள் தமிழர்களாக அந்த நாட்டை உரிமை கொண்டாட முடியாத அல்லது அந்த நாட்டின் பிரஜைகளாக எங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைதான்
நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் கூட இது போன்ற முயற்சிகளும் படைப்புகளும் எங்களுக்கு உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் டிலுக்ஷனின் படுபட்சி வெற்றி பெற வேண்டும், இன்னும் பலரை சென்றடைய வேண்டும். அது சென்றடைவது ஒரு வாசிப்பு அனுபவத்திற்காக மட்டுமல்ல, இவரை போன்று வேறு அனுபவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் பதிவுகளாக்கி புனைவுகளாகவோ அல்லது சொந்த சுயசரிதங்களாகவோ கதைகளாகவோ எழுதி படைக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை வழங்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் டிலுக்ஷனிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி டிலுக்ஷன், கலந்து கொண்டமைக்காகவும் நிறைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காகவும் நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதில் பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.